தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி. அதாவது பாக்கியம்னு சொல்லலாம். ஸோ இந்த தனுசு ராசியே வந்து என்னன்னாக்கா, ஒ எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்க பிறந்த ராசின்னு தான் சொல்லணும். ஏன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும். எந்த ஒரு குடும்பத்தில தனுசு ராசி குழந்தை இருக்கோ, அந்த குடும்பம் அந்த குழந்தையின் வழியாக அனைத்து பாக்கியங்களையும் அடையும் என்பதுதான் இதில இருக்கக்கூடிய மறைமுக சூட்சுமம். உங்க வீட்ல யாராவது தனுசு ராசிக்கு இருந்தாங்கன்னா, அவங்க மூலியமாக அந்த குடும்பம் மேன்மை அடையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்போதும் அவங்க மனம் வந்து ரொம்ப அதிவேகமா செயல்படும். அதிவேகமா அதாவது பொறுமையின்மை என்பது தனுசு ராசிக்காரங்கிட்ட கொஞ்சமும் இருக்காது. ஸோ என்னன்னாக்கா, உடனே அவசரம் என்பது அவங்க கையில அப்படியே சுடு தண்ணி ஊத்திட்டு இருக்க மாரி இருப்பாங்க. எங்கேயாவது வெளிய போகணும், எங்கேயாவது ஊருக்கு போணும், ஏதாவது வெளியூர், வெளிநாடு போணும், வெளிய போணும்னாவே அவங்க கிட்ட அந்த பரபரப்பு என்பது அதிகமாக இருக்கும். இந்த பரபரப்பு தான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இந்த தூக்கமின்மைக்கு மிகவும் காரணமா இருக்கு. இவங்களோட அந்த பரபரப்பாலேயே இவங்களுடைய மனமுத்துள் இருக்கக்கூடிய அதிவேக செயல்பாடால அந்த வேலைய உடனடியா முடிக்கணும், இப்பயே நடக்கணும் அப்படின்ற அதிவேக செயல்பாடு அவங்களுடைய தூக்கமின்மைக்கு மிகவும் காரணமா இருக்கு. இந்த இதனாலேயே அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள், அதாவது வியாதிகள், நோய்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறு அதிகமா இருக்கும். பெரும்பாலும் இந்த மனதை அமைதியா வச்சிருந்தாங்க, இவங்க வாழ்க்கையில அடையக்கூடிய இலக்குகளை மிக இலகுவாக அடைய முடியும் என்பதுதான் நம்ம தனுசு ராசிக்காரருக்கு பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எப்போதும் அந்த தாயை பத்தின சிந்தனை, வீடு, அந்த பொருட்கள் வாங்கணும், தனக்கு அந்த அசெட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ் மனதில் எப்போதும் இருக்கு. தனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், தனக்குன்னு ஒரு நகை இருக்கணும், தனக்கென்று ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இவங்க மனதில் ஆழமா இருக்கும். பெரும்பாலும் இவங்க கையில் எவ்வளோ காசு வச்சிருக்காங்கன்றத வெளியே தெரியும். அதுதான். ஏன்னா இவங்களுடைய அந்த ஃபைனான்ஷியல் விஷயங்கள் வந்து ரொம்ப மறைமுகமாக தான் இருக்கும். இவங்க கையில் காசு எவ்வளோ இருக்குன்னு அவங்க சொன்னாதான் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து இவங்க வந்து அந்த மறைத்து வைத்து சேமிப்பது என்பது இவங்களுடைய ரத்தத்திலே ஊறின ஒரு விஷயம். ஸோ அதனால உங்க வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அதை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் அதை ஏற்றுக்கொண்டு அது குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் தான் ஏற்படும் என்பதையும் நீங்க இது பண்ணிக்கலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இப்போ கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு. அதாவது 2, 3க்குரியவர் 4ல இருந்து தன்னுடைய வேலையை செய்ய போறாரு. அவரு இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுப்பாரு, என்ன மாதிரியான உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களையும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்கறதன் மூலமா உங்களுக்கு அதனுடைய தன்மைகளை எப்படி மாற்றி அமைத்து முழுமையான இந்த சனி பயிற்சி முழுமையான நற்பலன்களை எப்படி சனி பகவானோட நற்பலன் அனுபவிக்கிறதுன்றதை தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அந்த வீடு விற்பனை செய்யணுன்றதுக்காக, இல்லை வாகனம் விற்பனை செய்யணுன்றதுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரயமாக தான் ஆயிருக்கும். மேலும் தாய்க்காக சில விரயங்களை செய்ய வேண்டிய சூழல்லாம் ஏற்பட்டிருக்கும். தாய்க்காக, வீடுக்காக, சொத்துக்காக சில விரயங்கள் எல்லாமே இவங்க கடந்த காலகட்டத்தில் செஞ்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையக்கூடிய காரணம் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்லலாம். அதாவது என்னன்னா ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ தனுசு ராசிக்காரங்க ஒரு வீடை விற்று இன்னொரு புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் இருக்கு. மேலும் என்னன்னாக்கா அம்மாவுடைய மன மகிழ்ச்சிக்காக, அம்மாவுடைய நலனுக்காக, அம்மாவுடைய பயணத்திற்காக சில விரயங்கள் என்பது தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ சகோதரத்துவத்தின் மூலயமாக ஒரு ஆதாயம் என்பது இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுடைய அவங்க இளைய சகோதரர்களோ சகோதரி யாருமோ இருந்தாங்களோ அவங்க குடும்பத்திலே ஒரு சிறிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ சுமூகமாக வந்து இளைய சகோதரர் சார்ந்த உறவு மகிழ்ச்சிகரமாகவும் அதன் மூலயமா பொருளாதார வரவுக்குரியதாகவும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு. மேலும் தனுசு ராசிகள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், தொழில் ரீதியான வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ
அதுக்காக செய்வாங்க. என்னன்னாக்கா இவங்க அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கிட்டே அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்துச்சுனாவே இவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது இருக்குது. பெரும்பாலும் என்னன்னாக்கா வெளியூரில் அந்த பிஆருக்காக முயற்சி பண்ணவங்க, வெளிநாட்டில் பிஆர் கிடைக்குமா அப்படின்னு முயற்சி செய்த தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பிஆர் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர், பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அந்த ஊரை விட்டு வெளியில் சென்று குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா இருக்கு. வேலை விஷயமாவோ இல்லை வேற ஏதோ தொழில் காரணங்களாக இல்லை தொழில் அமைப்பு மாற்றத்தினாலோ பூர்வீகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே தனுசு ராசிகள், இல்லை கல்விக்காக கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. தனுசு ராசி இந்த காலகட்டத்தில் கல்வி என்பது சிறப்பாக இருக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய தனுசு ராசிகள் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிறப்பான விஷயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள உறவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சரியாயிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு சிறு நெருடல்கள் இருந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும். திருமணத்திற்காக காத்திருக்கவங்க கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எப்போதும் இவங்களுடைய அவசர முடிவுகளை தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் எடுக்கக்கூடாது என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயத்தில் அந்த அளவுக்கு அனுகூலம் என்பது கம்மி தான். தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய விஷயங்களால் ஒரு சிறிய ஒரு வேலை பலு அதிகமாகும். இல்லை பழைய விஷயத்தை ரீஷெடியூல் கூட பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த பழைய அக்ரிமெண்ட்டை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயத்தை பழைய ரெனிவல் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாதகருக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு தங்க நகைகள் இல்லை பொருளாதார வளர்ச்சிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு. வாழ்க்கை துணை மூலமாக பொருளாதாரம் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள். அதாவது என்னன்னாக்கா வாழ்க்கை துணையுடைய வருமானத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை ஒரு நகை பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையோட தொழில் அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. வேலைகள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை பலு அதிகமாக இருக்கும். ஏன்னா போன காலகட்டத்தில் வேலையே இருந்திருக்காது, சும்மா தான் இருந்திருப்பாங்க. இப்போ வேலை பலு அதிகரிக்கும். அதனால் வேலை அதிகரிக்கும் போது அதனுடைய வருமானம் பெருகும். அதன் மூலயமாக ஒரு பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கு. வீட்டை சீரமைப்போம். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாகன சீரமைப்பு, வீட்டை சீரமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான சிறப்பான நிறைய அம்சங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நீர்த்தன்மை குறைவதால சில உடல் உபாதைகள் வரும். என்னன்னாக்கா இவங்க உடம்புல நீர் என்ன ஃப்ளூயிட்ஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் குறைவதாலையும், மேலும் ஹார்மோன் சார்ந்த சில விஷயங்கள் இன்பேலன்சிங்காலையும் இவங்களுக்கு எப்போதும் வியாதிகள் என்பது இருக்கும். இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்பு. அதனால உடலில் உள்ள நீர்த்தன்மையை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டியது தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய அடிக்கோல் காட்டக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது. நாங்கள் சொன்ன தகவல் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ன்னு சொல்லுங்கள், ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யாராவது தனுசு ராசி அவங்களுக்கு இந்த தகவலை பகிருங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் நாம் மகர ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.